பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயத்துல் குர்சியை பற்றி தொடர்ந்து விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கி ஒரு சில விளக்கங்கள். ஆயத்துல் குர்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆயத்துல் குர்சியினுடைய வார்த்தைகளிலே 10 விதமான வார்த்தைகள் ஜும்லாக்கள் இருக்கின்றது. அதில் முதல் ஜும்லாவிலே முதல் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய வஹ்தானியத், அல்லாஹ் என்பவன் ஒருவன்தான், படைப்பினங்களினுடைய இறைவனாகப்பட்டவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு இல்லாஹு, அல்லாஹ் ஒருவன்தான், அவன்தான் இறைவன், எல்லா மஹ்லூக்குகளுக்கும் அவன்தான் இறைவன். இரண்டாவது வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் நித்திய ஜீவன், அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது, மற்றவர்களை நிலைத்து நிற்க செய்யக்கூடியவன் அவன்தான். கையூம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு ஹிராத் இருக்குது. அந்த ஹிராத் இருக்குது கியாம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரக்கூடியது. அது கியாம் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா, துனியாவிலே பிரபஞ்சத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் அல்லாஹ் தாலா இடத்திலே தேவை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த அல்லாஹ் இருக்கிறானே, அவன் எல்லாவற்றையும் விட்டு தேவையற்றவனாக இருக்கின்றான். அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எந்த பொருளையும் சமாளிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுவதை போல, வமின் ஆயாத்திஹி அன் தகூம ஸமாஉ வல் அர்த், வானம் பூமி அவனுடைய கட்டளையை கொண்டு நிலைத்திருப்பது அந்த அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உண்டானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா பேசுவான். அல்லாஹ் அடுத்து என்ன பேசுகிறானா, ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் யாரும் விளைவித்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய மஹ்லூக், தன்னுடைய படைப்புகளை பற்றி அறியாதவன் கிடையாது, தெரியாதவன் கிடையாது. படைப்புகள் என்ன செய்கிறது அப்படிங்கிறதை அவன் அதை தெரியாமல் இருப்பவன் அல்ல, காஃபில் கிடையாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஹாசிராக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு முன்னால் அது இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனினுடைய நிலைகளும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளத்திலே ஓடக்கூடிய ஊசலாட்டங்கள் அதையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். படைப்புகளினுடைய ஒரு அணுவளவுக்கு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அவன்தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வினுடைய இல்மை விட்டு எதுவும் வெளியிலே கிடையாது. இதுதான் முழுமையான கையூமியத் அப்படிங்கிறது. இதுதான் அல்லாஹ் தாலா அப்புறம் என்ன சொல்கிறான், லா தாஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹ் தாலாவுக்கு சிறு தூக்கம் கிடையாது, அல்லாஹ் தாலா மறதியாளன் கிடையாது, அல்லாஹ் தாலாவுக்கு பெருந்தூக்கம் கிடையாது. அல்லாஹ் எதையும் அறியாதவன் கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் மகா பரிசுத்தமானவனாக இருக்கிறான். ஒரு சஹீஹான ஹதீஸிலே இருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாட்டி எழுந்திரித்து நின்று சஹாபா பெருமக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விஷயங்களை சொன்னார்கள். அதில் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் தாலா தூங்குவது கிடையாது, அல்லாஹ்வுக்கு தூக்கம் என்பது கிடையாது, தூங்கக்கூடியவன் இறைவனாக இருக்க முடியாது, தராசை பாதுகாக்கக்கூடியவன் அவன்தான், யாருக்காக அவன் விரும்புகின்றானோ அதை சாய்க்கிறான், யாருக்கு நாடுகிறானோ அவன் சாய்ப்பது கிடையாது. பகலிலே செய்யக்கூடிய செயல்கள் இரவுக்கு முன்னால், இரவிலே செய்யக்கூடிய செயல்கள் பகலுக்கு முன்னால் அல்லாஹ் தாலா இடத்திலே போய் சேர்ந்து விடுகின்றது. அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒளியினாலான அல்லது நெருப்பினாலான திரைகள் இருக்கின்றது. அதை அகற்றப்படுமேயானால் அல்லாஹ்வினுடைய திருமுகத்தினுடைய தஜல்லியாத்தின் காரணமாக எல்லாமே எரிந்து போய்விடும். அவனுடைய பார்வை எதுவரையிலும் செல்லுமோ அதுவரையிலும் எல்லாம் எரிந்து போய்விடும் அப்படின்னு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அப்துர் ரஸாக்கிலே ஹஜ்ரத் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் மலக்குகளிடத்திலே அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் தாலா தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, மலக்குகளிடத்திலே அல்லாஹ் தாலா வஹி அனுப்பினானா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 3 நாளைக்கு 3 இரவுகளுக்கு அவரை தூங்க விடாதீங்க, 3 இரவுகள் வரையிலும் அவரை விழிக்க செய்து வையுங்கள், அவரை 3 இரவுகள் தூங்க விடாதீங்க அப்படி சொன்னான் அல்லாஹ் தாலா. அவங்களும் 3 இரவுகள் அவரை தூங்க விடாமல் தூங்க விடாமல் ஆக்கி வச்சுட்டாங்க. இப்போ அந்த 3 இரவுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேல 2 பாட்டில் அவருடைய கையில் கொடுக்கப்பட்டது. கொடுத்து, இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கணும், இது கீழவும் விழக்கூடாது, அது உடைஞ்சு போகவும் கூடாது அப்படி சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்லப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 கையில் 2 பாட்டிலை வச்சுக்கிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ நேரத்துக்கு முழிப்பாக? தூக்கம் மிகைக்க, கண் சிமிட்ட, கொஞ்ச நேரம் சிறு தூக்கம் ஏற்பட, அப்புறம் மறுபடியும் விழித்து கொள்ள, ஜாக்கிரதையாக இருக்கணும், தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவரையிலும் கடைசியில் ஒரு நேரம் அவர் தூக்கம் அசந்தார். கையில் இருக்கிற பாட்டில் கீழே விழுந்துச்சு, அது உடைஞ்சு போயிருச்சு. பிறகு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் சொல்லப்பட்டது, ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டால், ஒரு பெரு தூக்கம் ஏற்பட்டால் 2 பாட்டில் கூட பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் தாலாவுக்கு சிறு தூக்கம் ஏற்பட்டால், பெருந்தூக்கம் ஏற்பட்டால், வானம் பூமி இந்த பிரபஞ்சத்தினுடைய பாதுகாப்பு எப்படி ஏற்படும்? வானம் வானமாக இருக்குமா? பூமி பூமியாக இருக்குமா? சூரிய சந்திரன்கள் இருக்குமா? கோள்கள் எல்லாம் அது பாட்டுக்கு இயங்குமா? என்ன அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இருக்கின்றானே. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதாக இப்படி அந்த அறிவிப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அறிவிப்பு இருக்கிறதே, இது நம்முடைய கிதாபுகளில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இது பனி இஸ்ராயீலினுடைய அறிவிப்பாக இருக்கலாம். இந்த அறிவிப்பு ஒன்றும் மனசில் படமாட்டேங்குது. குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா, அதை படித்தாலும் கேட்டாலும் உள்ளத்தில் அப்படியே அது ஒரு விதமான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த அறிவிப்பில் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே ஏற்பட மாட்டேங்குது. ஏன்னா இதில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு ஜலீலுல் கதர் ஒரு நபி, ஆரிஃபும் பில்லாவான ஒரு நபி, அல்லாஹ் தாலாவினுடைய சிஃபத், அல்லாவிற்கு தூக்கம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கம் கிடையாது, பெரு தூக்கம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஜலீலுல் கதர் நபிக்கு தெரியாதா? ஒரு ஆரிஃபும் பில்லா நபிக்கு தெரியாதா? மூசா நபிக்கு. அப்படி இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் சந்தேகப்பட்டு அல்லாஹ் தாலா தூங்குறானா இல்லையா, தூங்குறானா இல்லையா அப்படின்னு மலக்குகள்கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் தாலா இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்கிறது இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இது நம்மளுடைய அறிவிப்பும் கிடையாது. இது பனி இஸ்ராயீலுடைய அறிவிப்பு. தப்லீக் ஜமாத்காரவங்க பேசுகிறாங்க இந்த அறிவிப்பை நிறையா பேர். ஆனால் இந்த அறிவிப்பு நம்ம அறிவிப்பு கிடையாது. இது பனி இஸ்ராயீல் அறிவிப்பு. உலமாக்களுக்கு தானே தெரியும், அவாம்களுக்கு என்ன தெரியும்? உலமாக்களுக்கு சந்தித்து உலமாக்கள்கிட்ட இதெல்லாம் கேட்கணும், அப்போ தான் விளக்கம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே கேட்டோம் இங்கே கேட்டோம் அப்படின்னு சொல்லி, இப்போ அதனால தான் நானும் இந்த அறிவிப்பை உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமேல இந்த அறிவிப்பினுடைய தரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த அறிவிப்பினுடைய தரம் இதுதான் அதனுடைய தரம். இன்னும் ஒரு ரிவாயத்து இருக்குது, அது இன்னும் கரீபான ரிவாயத்து. இப்னு ஜரீரில் அந்த ரிவாயத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மெம்பரில் இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பில் இப்படி வருகிறது. இதெல்லாம் ரொம்ப கரீபான ரிவாயத்து தான். வெளிப்படையாக என்ன தெரியுது அப்படின்னா, இது நபி சொன்ன வார்த்தையாக இருக்காது. ஏன்னா ஒரு கேள்வி ஏற்படுதா இல்லையா? ஒரு நபிக்கு தெரியாதா அல்லாஹ் தாலாவினுடைய சிஃபத்தை பற்றி? ஒரு நபிக்கு தெரியாதா? நம்ம சாதாரணமான மக்கள் நம்மளுடைய அகீதாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய
தன்மைகளை பற்றி நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய ஈமான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இதில் ஆமன்து பில்லான்னு சொன்னால் அல்லாவை நாம் ஈமான் கொண்டோம் அப்படின்னா அல்லாவினுடைய எல்லா தன்மைகளோடு அல்லா தாலா எப்படி இருக்கிறானோ அப்படி நாம் அல்லாவை ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி அதில் அந்த வாசகத்தினுடைய அர்த்தம். இது நம்மளே ஈமான் இப்படி கொண்டிருக்கும்போது ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அது தெரியாதா? இதை நபி வேற சொன்னாங்கன்னு அறிவிப்பில் வருது. நபி சொல்லலை, பனி இஸ்ராயீலுடைய ரிவாயத்து. இந்த ரிவாயத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பனி இஸ்ராயீல்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, பனி இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இந்த கேள்வியை கேட்டாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட 2 பாட்டில் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் தூக்கத்தினால அந்த பாட்டிலை கையில் வைக்க முடியல, அந்த பாட்டிலை கீழே போட்டு உடைச்சிட்டாரு. தூக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் கை தன்னால் இதாயிரும். அப்போ அதை கீழே போட்டு உடைச்சிட்டார். கீழே விழுந்துருச்சு கை தவறி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆயத்து இறங்கியது. வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது, அடிமையாக இருக்கிறது, அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டதாக, அல்லாஹ்வினுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே அதெல்லாம் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுவதை போல குர்ஆனிலே, இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியிலே எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் ரஹ்மானினுடைய அடிமைகளாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா எல்லா பொருளையும் ஒவ்வொன்றாக அல்லாஹ் தாலா எண்ணி வைத்திருக்கின்றான். எல்லாவற்றையும் அல்லாஹ் சூழ்ந்தவனாக இருக்கிறான். தன்னுடைய எல்லா மஹ்லூக்குகளும் அல்லாஹ் தாலா இடத்திலே தன்னந்தனியாக தனியாக அல்லாஹ் தாலா இடத்திலே வரக்கூடியவையாக இருக்கிறது. அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அல்லாஹ் தாலா இடத்திலே சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல் குர்சியில் இதுவும் இந்த வாசகத்தையும் அல்லாஹ் தாலா சொல்கிறான். லஹு மாஃபி ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானம் பூமியில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் அவனுக்கே சொந்தமானது. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ் தாலா இடத்திலே அவனுடைய அனுமதியை கொண்டு தவிர யார் சிபாரிசு செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த வாசகம் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், மறுமையில் பரிந்து பேசுதல் ஷஃபாத்துங்கிறது இருக்குது. ஆனால் அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும். அல்லாஹ் தாலா அனுமதி கொடுக்காம யாரும் அல்லாஹ் தாலா இடத்துல பேசுவதற்கு திராணி இருக்காது. வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ மலக்குகள் அவர்களினுடைய ஷஃபாஅத் எந்த விதமான லாபமும் கொடுக்காது. அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, அவனுடைய நாட்டம், அவனுடைய விருப்பம், இவருடைய விஷயத்தில் ஷஃபாஅத்து பண்ணு அப்படின்னு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் ஷஃபாஅத்து பண்ணால் அதனால் லாபம் கிடைக்கும், இல்லைன்னா எந்த லாபமும் இல்லை. குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா இருக்கிறானே பேசும்போது, வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா, அவனுடைய திரு பொருத்தமின்றிய யாரை அவன் பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர அவர்கள் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் தாலா இடத்துல ஒருத்தவங்களை பற்றி சிபாரிசு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அல்லாஹ் தாலாவுடைய அனுமதி வேணும். அல்லாஹ் தாலாவினுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாவை துறப்பதற்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. அல்லாஹ் தாலா சூரத்து நபாவில் கூட அல்லாஹ் பேசுவான், இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவங்க தான் பேச முடியும். அதுவும் வகால சவாபா, நல்லதை தான் பேச முடியும், சரியானதை தான் பேச முடியும். சும்மா நாச்சுக்கு வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு சிபாரிஸ் அவங்களுக்கு சிபாரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் சிபாரிசு அல்லாஹ்கிட்ட செய்ய முடியாது. அல்லாஹ் விரும்பணும் முதல்ல இவருக்கு சிபாரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நபிமார்களுடைய சிபாரிசு, மலக்குகளுடைய சிபாரிசு, குர்ஆனுடைய சிபாரிசு, இது மாதிரி பல சிபாரிசுகள், ஹாஃபிதுகளுடைய சிபாரிசு, உலமாக்களுடைய சிபாரிசுன்னு பல பேருடைய சிபாரிசு இருக்குது. அந்த சிபாரிசுகள் எல்லாம் அப்போத்தே லாபம் கொடுக்கும், இல்லைன்னா லாபம் கொடுக்காது.
இப்போ அல்லாஹ் தாலா அதைத்தே அல்லாஹ் தாலா இதில் சொல்கிறான், மன் தல்லதி யஷ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇذنஹி. இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், நாளைக்கு கொஞ்சம் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான